வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து மித்ரா டிவிக்காக இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பெயர்ச்சி 2025-26 பலன்களை 12 ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துராதா, நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு, நம்பிக்கையோடு, இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த குரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இது எக்ஸ்க்ளூசிவ் நம்மளுடைய மித்ரா டிவிக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்துடலாம். ஒரு நன்மை தீமைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எளிய இறை பரிகாரங்கள் என்ன, எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ஆவலா, ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. நவகிரகங்கள் அப்படிங்கிறது 9. அந்த 9 பேர்ல இயற்கையான சுபர், முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லப்படுது. ஒரு திருமண காரியமா, சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டணுமா, குரு எப்ப வந்துருச்சு, குரு பயிற்சி எப்ப வருது, நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா? ஒரு புத்திர பாக்கியம் இல்லை, இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிராதா? வரவேண்டிய பணம் வந்துடாதா? நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா? தீர வேண்டிய வியாதிகள் தீராதா? வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா? அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன், இதுல இருந்து நமக்கு விலக்கு இல்லையா, சரியாகாதா? இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, சேர்ந்துடலாமா? 2வது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன், வெளிநாடு போகணும், வேலைக்காக அல்லது படிப்புக்காக, அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன், பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன். இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துராதான்னு காத்துட்டு இருந்து, அது எப்ப நடக்கும், இந்த குரு பயிற்சியிலேயாவது நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பெயர்ச்சி பலன்கள் ஒரு பொக்கிஷமா இருக்கும். அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம். இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. இருப்பினும் உங்களுடைய சுயஜாதக ஆய்வு என்பது மிக 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 முக்கியம். என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு, மற்ற சனி ராகு கேதுனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா, இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட, உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட, தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமா போய் பார்த்து உங்க பலன்களை நீங்கள் நல்லபடியா தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா அடியேன் எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது. நிறைய பேர் விருப்பப்படலாம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும். கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும், காலதாமதமாய் என்னால் பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம். அதனால நிறைய மெய்யன்பர்கள், என்னுடைய அன்பான உறவுகள், உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்கிட்ட பார்க்க முடியல, நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரிய அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை. ஆனா ஜோதிடம் என்பது ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ 10 ஜாதகம் பாருங்க, நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது. நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க. அப்ப அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக என்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்காம, உங்களுக்கு பிடித்த, தெரிந்த, அறிந்த, இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். வருடம் பயிற்சி ஆகும் போது நம்முடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் செய்யணும். தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க. எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதகத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க, அப்பா ஜாதகத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க, இப்படி எல்லாம் நீங்க பேசுறதை விட உங்க தனித்தனி ஜாதகம், ஏன்னா கர்மாங்கிறது ஒரு தனி மனிதனுடைய கர்மா தான். கூட்டு கர்மா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கர்மா தனித்தனியா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படுங்கிறத மறந்துடாதீங்க. கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன். குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம். பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு 5, 7, 9 பார்வையாக பார்ப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்களோ அங்க இருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பாங்க. அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது, அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார். எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன். ஏன்னா குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும், ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம். ஏன்னா குரு அருள்ங்கிறது பெரிய பலம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். குரு இப்ப ரிஷபராசியில் இருக்கார். கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில் இருக்கார். இப்ப அந்த குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு மே மாதம் 14ஆம் தேதி 2025 காலை சரியாக 11:30 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார். இவ்வளவு நாள் இருந்தது சுக்கிரனோட வீடு. இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு. புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடம். இவ்வளவு நாள் சுக்கிரனுக்கு குருவுக்கும் சுக்கிரனுக்கு ஆகாது. அங்க இருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தாரு. பிடிக்காத வீட்டில இருந்து செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ராசி மேசம் ராசி. மேசராசி அன்பர்கள், சார் 7.5 சனி வருது, ராகு கேது பயிற்சியும் எங்களை துவைச்சு எடுத்துருச்சு, குரு பயிற்சியில 3ஆம் இடத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க, எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு 3ஆம் இடத்துக்கு வருவது என்பது சிறப்பு இல்லை. ஆனாலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் குருவிற்கு மிக முக்கியம், மறந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு 12 ராசிக்காரர்களுமே குரு பயிற்சிக்கு பயப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை காப்பாத்திடுவார். இதான் உண்மை.
அப்ப ஸ்தான பலம்ங்கிற 3ஆம் இடத்துல 3ல் குரு, துரியோதனன் படைமாண்டான். போச்சு. ஒரு போருக்கு போன ஆளு தோத்து நிக்கிறாரு. அப்போ அரசியல் இருக்கிறவங்க, ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க, அரசாங்கம், இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருமா, மன உளைச்சல் ஆயிருமான்னு தோணும். ஆனால் அவர் எங்கெங்க பார்க்கிறாரு, அவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சொன்னது போல குருங்கிறது முழு சுப கிரகம். உங்க மேச ராசிக்கு அவர் யாருன்னா 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி குரு. அப்போ 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பெருசா உங்களை தவறு செய்யறதுக்கு, தப்பா உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு அவர் விடமாட்டார். அவரே விரையாதிபதியாகவும் இருக்கார். குரு 12க்கும் அதிபதி. அந்த மேசராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு குரு. பயிற்சியாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்குள்ள நுழைஞ்சு 3ஆம் இடத்துக்கு போவார். 3ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய முயற்சி, ஹெல்த்ல காது மூக்கு தொண்டை, இதுதான். இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கணும். கொஞ்சம் அதிக முயற்சி எடுக்க வைப்பார் 3ஆம் இடத்துல குரு. அவசரப்பட்டு முடிவெடுக்காம நிதானமா முடிவெடுக்கிறவங்களுக்கு, மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பொக்கிஷம். இந்த 3ல் இருக்கிற குரு, 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 5ஆம் பார்வையை எங்க பார்ப்பாருன்னா நேரம் 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையை 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ உங்க ராசிக்கு குரு பார்வை எங்கெங்க எல்லாம் விழுகுது? 7ஆம் இடம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். மேசராசி. வெளிநாடு போய் படிக்கணுங்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு தயாராகி. 2வது குழந்தை வேணும் சார், 2வது குழந்தைக்காக நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னா அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஒரு 50-60 வயசுல 65 வயசுல இருக்கிறவங்க, நாங்க இன்னும் சம்மந்தி ஆகல சார், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், அப்பதான் நான் சம்மந்தி ஆகனா சம்மந்தி ஆகிறதுக்கு அது வாய்ப்பு கொடுக்கும். பொது சேவை ஈடுபாடு, கோயில் காரியங்கள், கோயில் திருப்பணிகள் பெண்டிங் இருக்கு சார், நடத்தாம பெண்டிங் வச்சிருக்கோம் அப்படின்னா அது நடக்கும். சார் என் புகழுக்கு பயங்கரமா களங்கம், கௌரவ பாதிப்பு ஆயிடுச்சு, இனிமேலாவது அது சரியாகுமானா, உங்களை ஒதுக்குனவங்க, உங்க மேல வீண்பழி சுமத்தினவங்க இனிமேல் உங்களை தேடி உங்களுக்கு பாசிட்டிவா ஏதாவது செய்யறதுக்கான காலம். உங்களுடைய நிர்வாக திறமை மேம்படும், வெளிக்கொண்டு வருவார் குரு. 11ஆம் இடத்தை பார்க்கிறார். மேசராசிக்கு 9ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அரசியல் இருக்கிறவங்களுக்கும், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும், உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய பலம். வெற்றியை கட்டாயம் கொடுப்பார். ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு சற்றேறக்குறைய தீமைகளை சற்று அதிகமாக செய்ய கடமைப்பட்டவர்கிறத மறந்துடக்கூடாது. அப்ப 3ஆம் இடத்துல இருக்கிற குரு இந்த இடமாற்றம், டாக்குமெண்ட், நகைகள் அடமானம், உங்களுடைய கம்யூனிகேஷன்ல எரர், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். உங்க முயற்சி 2 தடவைக்கு 5 தடவை செஞ்சாதான் இதெல்லாம் பலிதமாகும். கொஞ்சம் தீவிரமா அந்த முயற்சியை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதிகப்படுத்தினா உங்களுக்கு நன்மை. அப்ப நேரா 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப 7ஆம் இடம்ங்கிறது உங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தா கூட சரியாயிடும். பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குதுன்னா அது இப்ப முடிவுக்கு வரும். ஒண்ணு சரியா பிரிச்சு கொடுத்து சுமூகமா விலகிடுவீங்க, இல்ல அதுல ஏதாவது கசப்பு சங்கடங்கள் இருந்தா சரியாகும். குழந்தை பேர் இல்லாம இருக்கும் சார், குழந்தை பேர் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். பெண்களா இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை தொந்தரவா இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கரெக்டா கிடைக்கும். நண்பர்களோட கசப்பு இருந்தவர்களுக்கு இந்த நண்பர்கள்கிட்ட இருந்த கசப்புகள் எல்லாம் சரியாகும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால ரொம்ப 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 விசேஷம். நீங்க தொட்டதெல்லாம் லாபமா மாறும். கண்டிப்பா தேடி லாபத்தை கொடுத்துட்டு தான் போகும். பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். வெற்றி ஸ்தானம் இல்லையா 11ஆம் இடம். அப்ப அரசியலில் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இது முன்னேற்ற காலம், பலம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 3ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு. இதுல சூட்சமம் என்னன்னா, உங்க ஜாதக கட்டத்துல 3ஆம் இடத்துல சுக்கிரனோ, குருவோ, சனியோ, சூரியனோ, செவ்வாயோ இருந்தா ராஜயோ மிதுனத்துக்குள்ள, இல்ல நான் சொன்ன 5 கிரகங்கள் துலாமில் இருந்தாலும், தனுசில் இருந்தாலும், கும்பத்தில் இருந்தாலும் ராஜயோ. சொத்துக்களை வாங்க வைப்பாரு, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, பதவி உயர்வு கொடுப்பாரு, எக்ஸாம் எழுதி ஹையர் மேல போறதுக்கு வாய்ப்பு, உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு,
ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், பலம் வாய்ந்த வாய்ப்பு, இவ்வளவே அது கொடுக்குது. அந்த அந்த நான் சொன்ன ஒரு 5 கிரகங்கள் இந்த இடங்களுக்கு அது பாத்தியப்படணும். பாத்தியப்பட்டா சூப்பர். உங்க குழந்தைங்க இடமா இருந்தாங்கன்னா அது பலம், சூப்பரா வேலை செய்யும். திருமணமாகி பேர் புகழ் கிடைக்கணும்னா அது இப்ப கிடைக்கும். டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிற சார், சுமூகமா முடிஞ்சிருமா? பிரச்சனை இல்லைன்னா முடிச்சிரும். முடிஞ்சு நல்லபடியா உங்களுக்கு இன்னொரு துணை, செகண்ட் மேரேஜுக்காக நான் வெயிட் பண்றேன் சார்னா அது இன்னொரு துணையை அமைச்சு கொடுக்கும், கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும். அப்போ இந்த பிளானட்டு இப்படி எல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்குது. இதுல நன்மைகள் நமக்கு எவ்வளவு தூரம், ஏன்னா எல்லாத்துக்கும் சோகம் இருக்கும், கெட்டது இருக்கும், இல்லாம எல்லாம் மனுஷன் இல்லை. இதுல நல்லது நடக்குமா, இதுல நான் ஜெயிச்சிருவேனா, இதுல நான் அடுத்த கட்டத்துக்கு போயிருவேனா அப்படின்னா நான் சொன்ன அமைப்புல கிரகங்கள் இருந்ததுன்னா நல்லது. இதை விட உங்களுக்கு தசாபுத்திகள் யோகமாக பலமாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பர். இந்த குரு பயிற்சியில ரொம்ப நல்ல ஒரு வெற்றி, ஒரு வளர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும். உங்களை அடுத்த கட்டத்துக்கு சூப்பரா நகர்த்தி கொண்டு போயிடும். ரொம்ப பிரமாதமா இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த வெள்ளங்கம் எல்லாம் தீரும், சரியாகும். பூர்வீக சொத்துக்கள், உங்க குழந்தைகளுக்கு முன்னேற்றம் இல்லாம நீங்க கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாமே இப்ப சரியாகிற காலம், டெவலப் ஆகிற காலம். இப்ப சூரியன் இருக்கிற இடத்துல, அதாவது உங்களுக்கு மிதுனத்திலேயோ துலாமிலேயோ தனுசுலேயோ கும்பத்திலேயோ சூரியன் இருந்தால் இப்ப உங்களுக்கு புகழ், வெற்றி, வளர்ச்சி 100% கொடுத்துரும். அப்ப யாருக்கெல்லாம் இருக்குது, ஆனி மாசம், ஐப்பசி மாசம், மார்கழி மாசம், மாசி மாசம் யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பர். ஏன்னா குரு பாக்குறாரு, ஒரு பலத்தை கொடுத்துருவார், ஒரு வெற்றியை கொடுத்துருவார். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே போல மிதுனத்தில் துலாமில் தனுசில் கும்பத்தில் சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சொத்துக்கள் வாங்க வைக்கும். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அடிச்சு பின்னி எடுக்கும். வரவேண்டிய பணம் வந்துடும், ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவேறும். அரசியல் இருக்கீங்க, புதிய டெவலப்மெண்ட், அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கெல்லாம் இது பக்காவா கொடுக்கும். ஆனாலும் மீண்டும் சொல்றது என்னன்னா, உங்களுடைய தசாபுத்திகளையும் நீங்க நினைச்சுதான் பார்த்துக்கிட்டே வரணுங்கிறத மறந்துடவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பலம், பார்வை பலம், ஸ்தான பலம் சரியில்லை, 3ல குரு இருக்கிறது சிறப்பு இல்லை. உங்களுக்கு அதுக்கு தகுந்த தொந்தரவு கண்டிப்பா இருக்கும். 3ஆம் இடத்துக்கான முயற்சி தடைபடுதல், ஒரு தடவைக்கு 2 தடவை வேலை நடக்கிறது, கம்யூனிகேஷன் எரர் வருது, சில கசப்புகள் போராட்டங்கள் வர்றதெல்லாம் எட்டி பார்க்கும். உங்களுடைய வளர்ச்சியில தடை இருந்து அப்புறம் டெவலப்மெண்ட் கொடுக்கும். இதெல்லாம் 3ஆம் இட ஸ்தான பலம் சிறப்பில்லைங்கிறதுனால இது சொல்லப்படுது. இதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு இந்த பார்வை நல்ல இடத்த, 7ஆம் இடத்த, 9ஆம் இடத்த, 11ஆம் இடத்த பாக்குறதுனால இவ்வளவு சிரமங்கள் இருந்தா கூட இதெல்லாம் தவிடுபடியாக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துருவீங்க. அப்ப மேசராசி அன்பர்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு தான் இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். நீங்க நவ கிரகத்தில் இருக்கிற குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். நவ கிரகத்தில் இருப்பார் குரு, அந்த குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு குருவின் வீடான 9ஆம் வீட்டையே குரு பார்க்கிறார், தனுசு வீட்டையே குரு பார்க்கிறார். ஜீவ சமாதி வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும். திருச்செந்தூர் முருகர் வழிபாடு இதுவும் கேட்கும். குரு பயிற்சியை முன்னிட்டு இந்த வழிபாடுகள்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த குருவினால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகளை எல்லாம் வென்று நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க.